Hi guys, welcome to Little Arrow. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மதுரை பக்கத்துல இருக்க மாவூர் டேமை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டேமை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து இந்த டேம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பின்னாடி இருக்க இதுதான் வந்து மாவூர் டேம். இந்த டேம் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ரெண்டு ஷட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் தண்ணி இப்போதைக்கு கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய தண்ணிலாம் வரல. மேலே தான் டேமோட பின்னாடி வியூ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம். டேமுக்குள்ளே வந்துட்டோம், அதாவது டேமுக்கு மேலே வந்துட்டோம். ஸோ இதான் வந்து டேமோட அந்த வியூவு. பின்னாடி பார்த்தாலே தெரியும் நமக்கு, மலைக்கு நடுவில் செம்மையாக தண்ணி இருக்குது. தண்ணி வந்து இப்போதைக்கு திறந்து விடலை, மழை பெய்யாதனால தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 2 மழை பெஞ்சா இந்த டேம் நெஞ்சு போயிடும். ஸோ டேம் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. இந்த டேமுக்கு நீங்கள் வந்துருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வராதவங்க மறக்காமல் வந்து இந்த டேமை சுற்றி பாருங்கள். ஒரு வழியாக நம்ம வந்து இந்த டேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. டேமை பொறுத்தவரையும் ரொம்ப சின்ன டேம் தான், 2 ஷட்டர் தான். தண்ணி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் திறந்து விட்டுருக்காங்க. நாங்கள் அப்போ வரல, இன்றைக்கி தான் வந்திருக்கோம். ஸோ 3 மலை கிட்டத்தட்ட, இங்கிட்டும் மலை அங்கிட்டும் மலை, நடுவில் இந்த டேமு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டேமுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா, நம்ம கரெக்டாக மதுரையிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா வாடிப்பட்டி தாண்டி நிலக்கோட்டை கிட்ட ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதாவது நிலக்கோட்டை சிப்காட் டிராஃபிக்கு அடுத்த ஸ்டாப்பு. அதுலேருந்து நீங்கள் ரைட் கட் பண்ணி ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக வந்தால் லாஸ்ட் எண்டிங் இந்த டேம் தான். ஸோ டேமோட கரெக்டான லொக்கேஷன் பல்லப்பட்டிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது மாதிரி புது வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி வீடியோ பாருங்கள். பாய் டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.